தெரிகிற சின்ன பகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பனிப்பாறையை நாம் எளிதாக எடை போட்டு விட முடியாது. தேவைக்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பு உண்டு. எப்ப சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம? இப்போ ஒரு சில பேருக்கு அடிப்படை தேவைகளே பிரச்சனையா இருக்கு. உணவு கிடையாது, இருக்க இருப்பிடம் கிடையாது, உடுத்த உடை கிடையாது. அவங்கள்ட்ட போய் சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பாங்க? மாதா தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அன்புக்குரியவர்களே, என் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் உரையை ஒரு கேள்வியோடு நாம் ஆரம்பிக்க போகிறோம். ராஜேஷ் என்கிற இந்த இளைஞர் ஒரு கேள்வியை எழுப்ப இருக்கின்றார். ஃபாதர், இயேசுவுக்கு புகழ். ஃபாதர், இயேசுவுக்கு புகழ். கடந்த ஒரு சில தினங்களாக உங்களோட உரையை நான் மாதா டிவியில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பலதரப்பட்ட மக்களோட கேள்வி அதுதான். இப்போ இருக்கிற சூழலில் சிறிய வயதினர்கள் அதிகமாக சக மனிதர்களோட தன்னோட நேரத்தை செலவழிக்காமல் அதிகமாக மொபைல் ஃபோன், இன்டர்நெட்டு, தொலைக்காட்சி அந்த மாதிரி தன்னோட நேரங்களை அவ்வளோ செலவழிக்கிறத நாங்கள் இப்போ அதிகமாகவே பார்க்குறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு செயல்பாடு எந்த அளவுக்கு அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுலேருந்து வெளியே வரணும் இல்லை அதோட இதை மாற்றணும் அப்படின்னா உங்களோட கருத்து என்ன ஃபாதர் இருக்கும்? நல்ல அருமையான கேள்வி ராஜேஷ். உறவு அப்படிங்கிறதை பற்றி பார்க்கிற பொழுது, இப்பொழுது தற்போதைய காலகட்டத்தில் உறவு என்பது கொஞ்சம் விலகி போயிருக்கின்றது. 4 வகையான உறவுகள் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். தன்னோடு உறவு, இயற்கையோடு உறவு, சக மனிதர்களோடு உறவு, கடவுளோடு உறவு என்ற 4 வகையான உறவுகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். இந்த உறவுகள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அவசியம் என்பது குறித்தும் பேசியிருக்கிறோம். இந்த 4 வகையான உறவுகள் மனித வாழ்வினுடைய மகிழ்ச்சிக்கு மிக அவசியமானவை என்பதை பற்றி நாம் கருத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக இளைய தலைமுறையினர் பொருட்களோடு உறவை, அது அலைபேசியாக இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சியாக இருக்கலாம், அல்லது கணினியாக இருக்கலாம், இவற்றோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார்கள். மனிதர்களை அன்பு செய்வதை விட பொருட்களை என்ன செய்கிறாங்க? அன்பு செய்கிறார்கள். இது மகிழ்ச்சியை கொடுக்குமா? அவர்களது வாழ்க்கைக்கு நிறைவை கொடுக்குமா என்பதுதான் கேள்வி. இதை கொஞ்சம் ஆழமாக நாம சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒன்று. நாம் அனைவரும் அறிந்தது போல, தொடக்க காலத்தில் மனிதர்கள் நாடோடி சமூகமாக இருந்தார்கள். பின்பு ஆங்காங்கு தங்களது கால்நடைகளோடு பயணம் செய்தவர்கள் ஓரிடத்தில் இருந்து வேளாண் சமூகமாக மாற ஆரம்பித்தார்கள். இந்த வேளாண் சமூகமாக மாறிய பின்பு மிக முக்கியமாக அதிகமாக கிராமப்புறங்களில் வசித்து வந்தார்கள். கிராமப்புறங்களில் ஒரு பக்கம் உழைத்த பின்பு அதிகமான நேரத்தை எப்படி செலவழித்தார்கள்? சக மனிதர்களோடு செலவழித்தார்கள். கிராமப்புறங்களில் நிறைய விளையாட்டு, இரவு நேரத்தில் கேளிக்கைகள் என்றெல்லாம் இருந்தது. ஆக மனிதர்களோடு உறவுதான் அதிகமாக இருந்து வந்தது. ஆனால் காலப்போக்கில் இன்று அதிகமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் இவ்வளவு பொருட்கள் என்ன செய்யப்படவில்லை? உற்பத்தி செய்யப்படவில்லை. இன்றைக்கு நீங்க எந்த ஒரு கடைக்கு சென்றாலும், மால் என்று சொல்லப்படுகிற மிக பெரிய கடைக்கூடங்களுக்கு சென்றோம் என்றால் தேவைக்கு அதிகமான பொருட்கள் அதிகமாகவே இருக்கின்றன. அவற்றை வாங்குவதில், அவற்றோடு நேரம் செலவழிப்பதில் இன்றைய இளைய தலைமுறையினர் அதிகமாகவே கவனம் கொண்டுள்ளனர் என்பது உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, இளைய தலைமுறையினர் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒட்டுமொத்த மனிதர்களது வாழ்வே உறவிலிருந்து, சக மனிதர்களோடு உள்ள உறவு, கடவுளோடு உள்ள உறவிலிருந்து விலகி பொருளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு கசப்பான உண்மை. ஒரு எளிய உதாரணம், எளிய எடுத்துக்காட்டு என்னன்னா, நம்முடைய முன்னோர்கள் எப்படி வீட்டை கட்டினாங்க, இன்றைக்கு நாம எப்படி வீட்டை கட்டுறோம் அப்படிங்கிறத வைத்து இந்த உறவில் இருந்து நாம் எவ்வாறு அந்நியப்பட்டு விட்டோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பழைய காலங்கள்ல, இன்னும் சொல்ல போனா கிராமங்கள்ல கட்டப்பட்ட வீடுகள்லாம் பார்த்தோம்னா எல்லா வீடுகள்லையும் திண்ணை இருக்கும்.
திண்ணை எதற்கு அடையாளம்? அந்த வழியா போற வார யாருமே என்ன செய்யலாம்? திண்ணையில உட்காரலாம். வீட்டுக்கு சொந்தக்காரவு மட்டும் கிடையாது, அந்த வழியாக போகிற வேற்று நபர், ஏன் நமக்கு பிடிக்காத நபர் கூட திண்ணையில் உட்கார்ந்து ஒரு வேளை பேசவில்லை என்றாலும் தன்னையே தனது களைப்பை ஆற்றிவிட்டு செல்லலாம். அப்படி இருக்கும்போது பேசுவோம், எப்படி நல்லா இருக்கிறீங்களா, எங்க இருந்து வர்றீங்க, எங்க போறீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். திண்ணை என்பது கிடையாது. முதல்ல வீட்டு கட்டுறமோ இல்லையோ, சுற்றுச்சுவரை கட்டுறோம். சுற்றுச்சுவருடைய நோக்கம் என்ன? நான் பாதுகாப்பா இருக்க விரும்புறேன், மனிதர்களிலிருந்து அந்நியப்பட்டு இருக்க விரும்புறேன், யாருமே என்னைய தொந்தரவு செய்யக்கூடாது என்கிற ஒரு பார்வை தான் இருக்கிறது. பாருங்கள், நமது முன்னோர்கள் உறவை மையப்படுத்தி வீட்டை கட்டினார்கள். யாரும் அமர்ந்து விட்டு செல்லலாம் என்று எல்லோரையும் வரவேற்கும் விதமாக திண்ணையை வைத்து வீட்டை கட்டினார்கள். இன்றைக்கு அந்த மாதிரி வீடு எதுவுமே கிடையாது. சுற்றுச்சுவர் தான் கட்டப்படுகிறது. அதுல ஒரே ஒரு வாசல், நாம குடும்பத்தினர் மட்டும் போய்விட்டு வருவதற்காக. வேடிக்கையாக ஒருவர் சொன்னார், அது வழியாக கூட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துருவாங்களோ அப்படின்னு பயந்து அதுல ஒரு பலகை வைத்து விடுகிறோம், நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சுற்றுச்சுவர் வழியாகவும் எனது வீட்டுக்குள் வந்து விடாதே, இந்த வாசல் வழியாக கூட என் வீட்டுக்குள்ள வந்துடாத, நீ இல்லாமலே என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என்கிற மனப்போக்கு இன்று மனிதரிடம் அதிகமாகிவிட்டது. உறவுகள் இல்லாமலே மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று மனிதர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் இது உண்மையா? ஆபிரகாம் மாஸ்லோ என்ற ஒரு உளவியலாளர், எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் பிலாசபர் என்று சொல்லுவார்கள், இருப்பியல் உளவியலாளர் என்று சொல்வார். அவர் மனிதர்களுக்கு 5 வகையான தேவைகள் இருக்கு அப்படிங்கிறார். முதல் கட்ட தேவை என்ன அப்படின்னா அடிப்படை தேவைகள், பேசிக் நீட்ஸ் அப்படிங்கிறோம். இரண்டாவது கட்ட தேவைகள் என்ன? பாதுகாப்பு தேவைகள், செக்யூரிட்டி நீட்ஸ் என்று சொல்கின்றார். மூன்றாவது இன்டெலெக்சுவல் நீட்ஸ், அறிவு சார்ந்த தேவைகள். நான்காவது உளவியல் தேவைகள், சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். இறுதியாக ஆன்மீக தேவை அல்லது ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். நான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறேன், அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உளவியல் பின்னணியில் சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகள். லவ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் என்று, பிலாங்கிங்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆக இந்த 5 வகையான தேவைகள் மனித வாழ்க்கைக்கு தேவை. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவைக்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பு உண்டு. எப்ப சந்தோஷமா இருக்கிறோம்? நமது தேவைகள் பூர்த்தி அடைகின்ற பொழுது. இப்ப நமது தேவைகள் இந்த 5 வகைகளாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமா இன்னைக்கு மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் 2 கட்ட தேவைகள் தான் தங்களது தேவை என்று எண்ணுகிறார்கள். அதாவது அடிப்படை தேவைகள், 2வது பாதுகாப்பு தேவைகள், இன்னும் கொஞ்சம் பேர் அதையும் தாண்டி அறிவு சார்ந்த தேவைகள். இந்த கடைசி 2 தேவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவைகள் என்பதை பலர் உணர்வதில்லை. உளவியல் தேவை என்றால் சக மனிதர்களோடு உறவு, தன்னோடு உறவு. இறுதியாக ஆன்மீக தேவை என்றால் கடவுளோடு உறவு. அது இல்லாமலே இன்றைக்கு இந்த 3 வகையான தேவைகளை மட்டும் வைத்துவிட்டு வாழ்வை நிறைவாக வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுகின்றார்கள். இது எவ்வளவு அபத்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம், கடல்ல இந்த பனிப்பாறைகள் என்று சொல்வார்கள். பனிப்பாறைகள்னா ஐஸ்பர்க் அப்படிம்பாங்க. பனிப்பாறைகள்ல ஒரு சிறு பகுதி தான் மேல தெரியும். பெரிய பகுதி, மிக வலிமையான பகுதி எங்கே இருக்கும்? தண்ணீருக்கு கீழே இருக்கும். வெளியில தெரிகிற சின்ன பகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பனிப்பாறையை நாம் எளிதாக எடை போட்டு விட முடியாது. அப்படிதான் எடை போட்டார்கள். டைட்டானிக் ஏன் மூழ்கியது? பெரிய சின்னதா இருக்கு, இது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி கீழே மிகப்பெரிய பாறை இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளவில்லை. கண்டுகொண்டாலும் அந்த செய்தி பரிமாறப்பட்ட பொழுது அது ரொம்ப மிகவும் தாமதமாகிவிட்டது. எனவேதான் அவ்வளவு பெரிய கப்பல் டைட்டானிக்கை பற்றி என்ன சொல்லப்பட்டது என்றால், கடவுளாலேயே கவிழ்க்கப்பட முடியாத கப்பல் என்று சொல்லப்பட்டது. அப்ப கடவுளாலேயே கவிழ்க்கப்பட முடியாத கப்பல் தனது முதல் பயணத்திலேயே தனது அழிவை சந்தித்தது. எப்படி சந்தித்தது? அவ்வளவு பெரிய நவீன வசதிகளோடு இருந்த கப்பல் பனிப்பாறையின் மீது மோதியது. எந்த பகுதியோடு மோதியது? கடலுக்கு அடியில இருந்த கண்ணுக்கு தெரியாத பகுதியோடு மோதியது. ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, நாம மிகப்பெரிய தேவைன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அடிப்படை தேவைகள், உண்பதற்கு உணவு, இருப்பதற்கு இருப்பிடம், உடுத்துவதற்கு உடை, அல்லது பாதுகாப்பு தேவை. மிக முக்கியமான பாதுகாப்பு தேவை என்னது? பணம். இன்னைக்கு பணம் இல்லைன்னா நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஒரு வீடு வாங்க முடியாது, நாம் விரும்புகிற இடத்துக்கு போக முடியாது, நாம விரும்புகிற படிப்பை என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பணம் தேவை. இந்த பணத்தோடு கொஞ்சம் சமூக அங்கீகாரம் எல்லாம் தேவை.
ஆனால் இவைதான் ரொம்ப முக்கியமான தேவைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இது கடலுக்கு மேல தெரிகிற அந்த பனிப்பாறையினுடைய சின்ன பகுதி மாதிரி. ஆனா கடலுக்கு அடியில இருக்கிற அந்த வலிமையான பனிப்பாறை மாதிரி இருக்கு மற்ற தேவைகள். இந்த அறிவு சார்ந்த தேவைனா என்ன அர்த்தம்? நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், சக மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்வை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாமலேயே நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஒரு இயந்திரத்தை நீங்க செயல்படுத்துறீங்க, அது எப்படி செயல்படாமலே நீங்க சுவிட்சை போட்டு ஓடிக்கிட்டு இருந்தா நாளை சின்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி அதை கையாள போகிறீர்கள்? ஓரளவுக்காவது அதை பற்றிய தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிவு எத்தனை நபர்களிடம் உண்டு? ஒரு மாசத்துல நமது மூடு என்று சொல்லுகிறோமே, நமது மனப்பாங்கு, சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சில நாட்கள் ரொம்ப சோர்வா இருக்கிறோம், சில நாட்களை யாரை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு, சில நாட்களை யாரை பார்த்தாலும் சிரிக்கிறோம். ஏன் இப்படி நம்முடைய மனப்பாங்கு மாறிக்கொண்டே இருக்கிறது? ஏன் இவ்வாறு எனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற தெளிவு எத்தனை பேரிடம் இருக்கிறது? தன்னை புரிந்து கொண்டிருக்கிறார்களா? வாழ்வை புரிந்து கொண்டிருக்கிறார்களா? இதான் இன்டெலெக்சுவல் நீட்ஸ். அடுத்தபடியாக உளவியல் தேவைகள், சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். சக மனிதரோடு பழகுகின்ற பொழுது சில நேரம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, வேறு சில நேரம் வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க. உணர்ச்சிகள் வருகின்றன. உணர்ச்சிகளை எவ்வாறு கையாள்வது? ஒரு சிலரை பார்க்கிற பொழுது எனக்கு கோபம் வருகிறது, இன்னொரு சிலரை பார்க்கின்ற பொழுது அன்பு வருகிறது. ஏன் கோபம் வருகிறது? இந்த கோபத்தை எவ்வாறு கையாள்வது? இதான் உளவியல் தேவை என்று சொல்லுகிறார். இறுதியாக நம்மையும் தாண்டி இருக்கிற கடவுளோடு உறவு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, முழு மனித வாழ்வு, முழு மகிழ்ச்சியா, வாழ்க்கை முழுமையா இருக்கணும்னா இந்த 5 கட்ட தேவைகளும் என்ன செய்யணும்? பூர்த்தியாகணும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு தேர்வுக்கு நீ போறாயின்னு வைத்துக் கொள்வோம். அங்கு 5 கேள்விகள் இருக்கின்றன. முதல் கேள்விக்கு ஒரு 20 மார்க், இரண்டாவது கேள்விக்கு ஒரு 20 மார்க், மூன்றாவது கேள்விக்கு ஒரு 20 மார்க், நான்காவது கேள்விக்கு 20 மார்க், ஐந்தாவது கேள்விக்கு 20 மார்க். இப்ப 100 மார்க் வாங்கணும்னா என்ன செய்யணும்? 5 கேள்விக்குமே பதில் எழுதணும். 5 கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, முதல் 2 கேள்விகளுக்கு மட்டும் பதில கொடுத்துட்டு எவ்வளவு மார்க் வரணும்னு எதிர்பார்க்கிறோம்? முழு மதிப்பெண்ணு வரணும். முழு மதிப்பெண்ணு வரணும். அதாவது அடிப்படை தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், கொஞ்சம் பணம், இவற்றை மட்டும் வைத்துக் கொண்டு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கை ரொம்ப நிறைவா இருக்கணும், வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதுதான் இன்றைக்கு பிரச்சனை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வசதிகள் நிறைய வந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற வசதியை போல என்று மனித இனம் வசதி அனுபவித்ததில்லை. ஆனா இன்னொரு பக்கம் சொல்றாங்க, இன்றைக்கு இருக்கிற சோகம் போல என்றைக்கு மனிதர் சோகமா இருந்ததில்லை. இன்னைக்கு இருக்கிற மன அழுத்தம் போல மனிதர் என்று மன அழுத்தத்தோடு இருந்ததில்லை. இந்த மன அழுத்தத்தை கையாள்வதற்காக இன்னும் அதிகமாக நாம் என்ன செய்கிறோம்? பொருளை குவிக்கிறோம். ஆனா பொருளை குவிக்க எது அதிகமாகி கொண்டிருக்கிறது? மன அழுத்தம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, சோகம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதுதான் மனிதன், இதான் இன்றைய இயல்பாக இருக்கிறது. ஆக ராஜேஷ், உடைய கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, பொருட்கள் தேவையில்லை என்று சொல்லவில்லை. நிச்சயமாக வசதிகள் நமது வேகத்தை கூட்டுகின்றன. ஆனால் வசதிகளை நோக்கி நகர்கிற பொழுது எதை நாம் புறந்தள்ளிவிடக் கூடாது? மனித உறவுகளை புறந்தள்ளிவிடக்கூடாது. மனித உறவுகளை என்னைக்கு நாம புறந்தள்ளுகிறோமோ அன்றைக்கே நம்மிலிருந்து நாம் அந்நியப்பட்டு போய்விடுகிறோம். சொன்ன எளிய உதாரணம் மாதிரி ஒரு 3-4 பகுதிகளிலிருந்து நாம் அந்நியப்பட்டு விடுகிறோம். ஒரு தேர்வுக்கு போகிற பொழுது 5 கேள்விகளுக்கும் ஓரளவுக்கு பதில் எழுதினாத்தான், இன்னும் சொல்ல போனா நான் சொன்ன அந்த பதில ஒரு சின்ன குறை இருக்கிறது. 5 கேள்விகளுக்கும் ஈக்குவலா 20-20ஆக மதிப்பெண் கொடுப்பதாக சொன்னேன். ஆனா இந்த 5 தேவைகளை பொறுத்தவரை நம்ம சமமாக பங்கிட முடியாது. சரியா சொல்லணும்னா முதல் தேவைக்கு ஒரு 5% மதிப்பெண் தான் கொடுக்க முடியும். அதிகமான மதிப்பெண் நமது உறவு தேவைகளுக்கு, இயற்கையோடும் கடவுளோடும் மனிதனோடும் உள்ள உறவுக்கு தான் தேவைப்படுகிறது. இப்ப இதை பற்றி இந்த மாஸ்லோ என்கிற உளவியலாளர் சொல்லுகின்ற கருத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம். ஆக ஒரு பக்கம் நாம் தெளிவாக இருக்க வேண்டியது, பொருட்கள் என்பவை பயன்படுத்தப்பட வேண்டியவை. அவற்றோடு நாம் எதை ஏற்படுத்தக்கூடாது? உறவை ஏற்படுத்தக்கூடாது. மனிதர்கள் என்பவர்கள் உறவிற்காக படைக்கப்பட்டவர்கள். அவங்களை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள்லாம் நம்ம அளவுக்கு வசதியை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. ஆனா மகிழ்ச்சியில நிச்சயமா நம்மளை விட அதிகமா இருந்தாங்க. காரணம், அவர்களிடம் ஒரு தெளிவு இருந்தது. என்ன தெளிவு இருந்தது என்றால், மனிதர்களோடு உறவு கொள்ள வேண்டும், பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற தெளிவு அவர்களிடம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்மளிடம் இருக்கின்ற ஒரு குழப்பம் என்னவென்றால், பொருட்களோடு உறவு இருக்க வேண்டும், மனிதர்களை
பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மனநிலை இன்றைக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் எளிதா மனிதர்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிடறோம். முன்னேறுவதற்கு எந்த அளவுக்கு உதவியாக இருப்பார்கள் என்று எண்ணி அந்த அளவுக்கு பயன்படுத்துறோம். அது முடிஞ்ச உடனே தூக்கி எறிஞ்சிடறோம். பொருட்களோடு அதிக நேரம் செலவழிக்கிறோம். எப்படி நம்ம உறவோடு இருக்கிறோம் தெரியும்? எவற்றோடு அதிக நேரம் செலவழிக்கிறோமோ அவற்றோடு நமக்கு உறவு உண்டு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு உறவு இருக்குன்னா அப்பா கொஞ்சம் ஓரளவு நேரத்தை யாரோடு செலவழிக்க வேண்டும்? பிள்ளையோடு செலவழிக்க வேண்டும். இதனுடைய பின்னணியில் அன்பிற்குரியவர்களே, இந்த ஆபிரகாம் மாஸ்லோ என்கிற உளவியலாளர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த 5 கட்ட தேவைகளை பற்றி பேசுகிற பொழுது இந்த 5 கட்ட தேவைகளை படிநிலை என்று சொல்கிறார். அவரது புகழ்பெற்ற புத்தகம் மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற புத்தகத்துல தான் இந்த தேவைகளின் படிநிலை, த ஹைரார்கி ஆஃப் ஹியூமன் நீட்ஸ் அப்படிங்கிற கருத்தை பற்றி பேசுகிறார். 5 கட்ட தேவைகள் என்று சொன்னேன். அடிப்படை தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், அறிவு சார்ந்த தேவைகள், உளவியல் தேவைகள், இறுதியாக ஆன்மீக தேவைகள். இவற்றை ஒரு படிநிலையாக சொல்லுகிறார். இப்ப நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியில ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம், தரைதளத்துல இருக்கிறோம். இப்ப மகிழ்ச்சி என்பது ஒரு முதல் தளம் என்று சொல்லுகிற பொழுது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா அந்த முதல் தளத்திற்கு போகிற பொழுது, முதல் தளத்திற்கு போனா வாழ்க்கை நிறைவா இருக்கும் நினைக்கிறோம். அங்கே போறதுக்கு 5 படிகள் இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். இப்ப முதல் தரைதளத்திலிருந்து முதல் தளத்திற்கு போக வேண்டும் என்றால் எதன் வழியாகத்தான் நம்ம போகணும்? 5 படிகள் வழியாகத்தான் போகணும். ஒரு பெரிய பெரிய படினே நினைச்சுக்கிறோமே. இங்க என்னன்னா 2 விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, படியை பயன்படுத்த வேண்டும். ஒரு படி இல்லாமல் அடுத்த படிக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆனா இன்னொரு பிரச்சனை, ஒரு படியிலேயே நாம் என்ன செய்து விடக்கூடாது? நின்று விடக்கூடாது. அதுதான் பிரச்சனை. இப்ப இந்த ஒரு பின்னணியில நான் சொன்னது மாதிரி இந்த 5 தேவைகளை 5 படிகளாக, ஒரு பெரிய பெரிய படிகளாக நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம இருக்கிற தரைதளம் ஓரளவு மகிழ்ச்சியோடு, ஓரளவு நிறைவோடு, ஓரளவு நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதே நிலையில யாரும் இருக்க விரும்புவதில்லை. நிறைவான மகிழ்ச்சியோடு, நிறைவான நிம்மதியோடு, நிறைவான அமைதியோடு வாழ விரும்புகிறோம். அதான் முதல் தளம் என்று நான் சொல்லுகிறேன். இப்ப தரைதளத்திலிருந்து முதல் தளத்திற்கு போகணும்னா இந்த 5 படிகளை ஒவ்வொன்றாக நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. முதல் படி அடிப்படை தேவைகள். இப்ப ஒரு சில பேருக்கு அடிப்படை தேவைகளே பிரச்சனையா இருக்கு. உணவு கிடையாது, இருப்பிடம் கிடையாது, உடுத்த உடை கிடையாது. அவங்கள்ட்ட போய் சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பாங்க? இவங்க ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் முதல் படியிலேயே என்ன செய்து விடுகிறார்கள்? அமர்ந்து விடுகிறார்கள். உணவு அது இருந்தால் போதுமானது. கிரேக்க நாட்டுல எபிக்யூரஸ் அப்படின்னு ஒரு தத்துவவியலாளர் இருந்தார். இயேசுவுக்கு முன்னாடி ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எபிக்யூரஸ் அப்படி. அவருடைய தத்துவம் என்னன்னா, ஈட், ட்ரிங்க் அண்ட் என்ஜாய். நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், என்ஜாய்னா பாலுறவு. இது இருந்தாலே போது வாழ்க்கை சந்தோஷமாயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதை பற்றி பேசினார். ஏறத்தாழ அதே மாதிரி தத்துவம் இந்திய மரபுல கூட இருந்தது. சர்வாக்கர்கள் அப்படிங்கிற ஒரு குழுவினர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு மனிதன் வெறுமனே வயிற்றோடு மட்டும் பிறக்கவில்லை. கவிஞர் அப்துல் ரஹ்மான் ரொம்ப அழகா சொல்வார், நீ வயிற்றில் இருந்து வந்தாய், ஆனால் உன் வாழ்க்கை வயிற்றில் இல்லை என்று சொல்லுவார். சாப்பிட்டு நல்லா 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டா வயிறு நிரம்பிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஆக நிறைய பேர் என்று சொல்வதை விட ஒரு சிலர் இந்த முதல் நிலையிலேயே தேங்கி விடுகிறார்கள். இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, அடிப்படை தேவைகள் நிறைவேறின உடனே அடுத்த கட்ட நிலைக்கு கடந்து செல்கிறார்கள். அடுத்த கட்ட தேவை என்னது? பாதுகாப்பு தேவைகள். பாதுகாப்பு தேவைகள் ரொம்ப முக்கியமாக இருப்பது பணம். மனித வாழ்வை இன்று பாதுகாத்துக் கொள்வதற்கு பணம் தேவை. அது அடிப்படை தேவைகள் நிறைவு செய்வதற்கும் சரி, அல்லது நாம் விரும்புவதை வாங்குவதற்கும் சரி, நாம் விரும்புவதை அடைவதற்கும் சரி, அடுத்த கட்டத்திற்கு போவதற்கும் பணம் தேவை என்பது நாம் அறியாத ஒன்று அல்ல. இப்ப பணமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் நீங்க உறவை மேற்கொள்ளுங்கள், அவர்கிட்ட கையில 100 ரூபா கூட இல்லை, அவர்கிட்ட போய் பிறரோடு நேரம் செலவழிங்க, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னா எப்படி இருக்கும்? அது முட்டாள்தனமான ஒன்று. ஆக ஓரளவிற்கு பணம் என்பது தேவை. அதான் சொன்னேன், அந்த படியை பயன்படுத்த வேண்டும். படியை பயன்படுத்தாமல் அடுத்த படிக்கு நாம் என்ன செய்ய இயலாது? செல்ல இயலாது. அதே நேரத்துல ஒரு அபத்தமான உண்மை என்னன்னா, நிறைய பேர் இந்த 2வது படியிலேயே அமர்ந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு படியுமே ஒரு பாலம் மாதிரி. பாலம் என்பது கடந்து செல்வதற்காக கொடுக்கப்பட்டது. பாலத்திலேயே நாம் குடிசையை போட்டு அமர்ந்து விடக்கூடாது.
இன்றைக்கு பல மனிதர்கள் தங்களது வாழ்க்கையின் நோக்கமாக பணத்தை வைத்திருக்கிறார்கள். பணம் நமது வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க முடியாது. இந்த பணத்தோடு தொடர்புடையதான் பொருட்கள், நிறைய பொருட்கள் இதிலேயே தேங்கி கிடப்பது. உளவியல்ல அன்பிற்குரியவர்களே 2 வகையான தேடல்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஒன்று கிடைகோட்டு தேடல், இன்னொன்று நேர்கோட்டு தேடல். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹாரிசான்டல் சர்ச், இன்னொன்று வெர்டிகல் சர்ச். ஹாரிசான்டல் சர்ச்னா என்ன அர்த்தம்னா ஒரே நிலையிலேயே அதிகமாக தேடிக்கொண்டே போவது. இப்ப என்ற 100 ரூபாய் இருக்குன்னா அடுத்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறது. 1000 ரூபாய் இருக்குன்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறது. 10,000 ரூபாய் இருக்குன்னா 1 லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறது. 1 லட்சம் இருந்தா 1 கோடி சம்பாதிக்கிறது. இப்ப நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா தேடல் பாத்தீங்கன்னா ஒரே நிலையில் தேங்கி விட்டது. பணம் என்ற ஒரே நிலையிலேயே தேங்கி விட்டது. இதான் கிடைகோட்டு தேடல். இது எதுக்கு உதாரணம்னா வரிசையா 0 அடுக்கிக்கிட்டே போறது மாதிரி. 10 0 வச்சிருந்தாலும் அதனுடைய மதிப்பு என்னதான்? 0 தான். அதனால இன்னைக்கு நிறைய பேர் பொருளை சேகரித்தாலும் அவர்களது வாழ்க்கை நிறைவேற்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனா சரியான தேடல் என்னன்னா நேர்கோட்டு தேடல். ஓரளவிற்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருளை சம்பாதித்த பின்பு அடுத்த படிக்கு கடந்து செல்ல வேண்டும். அடுத்த படி அறிவு சார்ந்த தேடல்களை, அறிவு சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வது. அறிவு சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு அதில் ஓரளவுக்கு அறிவு சார்ந்த தேவைகள், கொஞ்சம் அறிவு இருக்கிறது, கொஞ்சம் படிப்பு இருக்கிறது, கொஞ்சம் கல்வி இருக்கிறது, உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்வது. சக மனிதர்களோடு உறவை ஏற்படுத்த முயற்சி எடுப்பது. சக மனிதர்களோடு உறவு நல்லா இருக்குன்னா அடுத்து தொடர்ந்து கடவுளோடு உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முனைவது. ஆக ஒவ்வொரு கட்டமாக அன்பிற்குரியவர்களை நாம் கடந்து அடுத்த நிலை என்று கடந்து சென்றே இருக்க வேண்டும். ஃபாதர், ஒரு சின்ன ஒரு கேள்வி ஃபாதர். இந்த 5 விதமான தேவைகளை நான் பூர்த்தி பண்ணணும்னா நான் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான முயற்சிகளை நான் கையை இழுக்கணும்? என்னோட மகிழ்ச்சியை நான் எப்படி முழுசாக நான் அறிஞ்சுக்கணும் ஃபாதர்? அதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்லணும். வெரி குட். நான் சொன்னது மாதிரி வாழ்க்கை என்பது 5 கட்ட தேவைகளாக இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ இது நமது வாழ்க்கையினுடைய பகுதி. எந்த தேவையும் தள்ளி வைத்து விட முடியாது. அதே நேரத்தில் ஒரே தேவையிலேயே நாம் மூழ்கி விடவும் கூடாது. முதல்ல சொன்ன அந்த உதாரணத்தை திரும்பவும் கொண்டு வருகிறேன். தேர்வுக்கு போகிற பொழுது 3 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா 3 மணி நேரத்தை 5 கேள்விகளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒதுக்க வேண்டும். ஒரு கேள்விக்கே 2.5 மணி நேரம் ஒதுக்கிட்டோம்னா மற்ற 4 கேள்விகளுக்கு பதில் எழுத நமக்கு நேரம் இருக்காது. அப்ப நமக்கு 24 மணி நேரம் ஒரு நாளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு என்று ஒரு 60 ஆண்டுகள் அல்லது 70 ஆண்டுகள், அதிகபட்சமாக 80 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பிரச்சனை என்னன்னா அது மிக அதிகமான நேரத்தை நான் சொன்ன அந்த 2வது தேவை என்று சொன்னேன் பார்த்தீங்களா, பாதுகாப்பு தேவைகள், இத செலவழிப்பதிலேயே நாம் கழித்து விடுகிறோம். அப்ப முதல் தேவை என்னது? அவேர்னஸ். நான் எங்க சிக்கி கிடக்கிறேன்? ஒரு இடத்துல சிக்கி கிடக்க கூடாது. ஒவ்வொரு தேவை, ஒரு கட்ட தேவை நிறைவு செய்து விட்டதா அடுத்த கட்ட தேவையை எவ்வாறு நிறைவு செய்வது என்கிற தேடலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்ப உங்கள்கிட்ட பணம் ஓரளவுக்கு சேர்ந்துருச்சா, பணத்தை தேடுறதையே விட்டு கொஞ்சம் அறிவை தேட முயற்சி எடுங்க. கொஞ்சம் நல்ல புத்தகங்கள் வாசியுங்க. இப்ப ஓரளவுக்கு அறிவு இருக்கு, நான் புத்தகங்கள்லாம் வாசிக்கிற பழக்கம் இருக்கு. சக மனிதர்களோடு நேரம் ஒதுக்குங்க. உளவியல் தேவைகள், உணர்வுகளை பற்றிய புத்தகங்களை வாசியுங்கள். உணர்வுகளை பற்றி இன்னைக்கு நிறைய உணர்ச்சிகளை கையாள்வது எப்படி என்பதை கற்றுத்தருகிற ஆன்லைன் கோர்சஸ் நிறைய இருக்கு. கோபம் வருகிற பொழுது எப்படி கோபத்தை கையாள்வது, அல்லது நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு பல பிரச்சனைகள் வருகின்றன. அவற்றையெல்லாம் எவ்வாறு கையாள்வது என்கிற ஒரு தேடல். இறுதியாக ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு நாளும் ஒரு 15 நிமிடங்களாவது அமைதியா இருந்து கடவுளுக்கும் நமக்கு உள்ள உறவை ஆழப்படுத்த முயற்சி எடுப்பது. ஆக நமது தேவைகளை பற்றிய ஒரு பரந்துபட்ட பார்வை. 2வதாக எங்கே சிக்கி கிடக்கிறோம்ங்கிறத புரிந்து கொண்டு அதை தாண்டி போவதற்கான முயற்சி. இதுதான் வாழ்வை பற்றிய ஒரு முழுமையான புரிதலை நமக்கு கொடுக்கும். உறவில் வளர்ந்து முழு மனிதர்களாக வாழ்வதற்கான தெளிவையும் நமக்கு கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அன்பிற்குரியவர்களை நாம் அனைவரும் இறைவன் விரும்புவது போல முழுமையான வாழ்வை வாழ்வதற்கான அருளை இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என மன்றாடுகிறேன். நீங்களும் எனக்காக மன்றாடுங்கள். இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. நாம் மனிதர்கள், இரத்தமும் சதையும் உணர்வும் உணர்ச்சியும் கொண்ட மனிதர்கள். கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் என்று கலந்து இருக்கிறது. இது ஒரு வகையான ஏற்றத்தாழ்வு.
நமது சமூகம் இயல்பாகவே நாம் அறிந்தது போல ஆணாதிக்க சமூகம்.